தமிழ்நாடு முழுவதுமாக மிக கனமழை பொறுத்தவரை அடித்து நொறுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 3 நாட்களாக நல்ல மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்துல பதிவாகிட்டு வருது. நெறைய மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்க ஊர்ல நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. 3 நாட்கள், 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்கிறதுன்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாரி இன்னும் ஒரு சில பேர் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம், கன்னியாகுமரி பக்கம் மழை வரல அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதேபோல தமிழக கடலோர பகுதிகள் இருக்கக்கூடிய சென்னையில அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எல்லா மாவட்டத்த பத்தி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம எல்லா மாவட்டத்த பத்தி தான் நம்ம பேசப் போறோம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும், இன்னும் நமக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 20, 25 நாள்ல வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர் மாதத்துல தொடங்க இருக்கு. அதனால சீக்கிரமாவே நமக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. அத பத்தி நம்ம மிக விரிவாக பார்க்கலாம். எல்லாருமே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. எல்லாருமே மறக்காம அந்த லைக்கை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக மழை பொழிவு, அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு மிக கனமழையோட தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி மழை வாய்ப்புகள் இந்த செப்டம்பர்ல எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கை முடியும் போது வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிக்கிறோம். தமிழகத்தில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்க போகுது. இன்றைக்கும் நமக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவுல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நாளை மற்றும் நாளை மறுநாளும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கு. ஆனா காலை முதல் பகல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. நிறைய மாவட்டங்களில் வெயில் காணப்படும். சில மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கான அறிகுறிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை மாலை நேரங்கள் வரைக்கும், அடுத்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் இது போன்றுதான் நமக்கு இருக்கும். சரியாக மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு வானிலையில் வரும் நாட்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு பரவலாக நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு கிடைக்கும். அதில் எந்தெந்த மாவட்டங்கள் மாலை நேரங்களில் மழை தொடங்கும், எந்தெந்த மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம். அடுத்த சுற்று மழையும் இப்போதே தெரிந்து கொள்ளுங்க. அடுத்த சுற்று மழை எப்போ இருக்கும்னா, ஏன்னா இப்போ இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் நம்ம மழை தேதி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து செப்டம்பர் 17லிருந்து 21 வரைக்கும் முதல் மிக கனமழையா பதிவாகும். செப்டம்பர் 17லிருந்து 21 வரைக்கும் நமக்கு முதல் மிக கனமழையாக தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால செப்டம்பர் மாதத்துல நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகும். ஒரு சில இடத்துல நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக இருந்தாலும், சில இடத்துல கனமழையும் ரொம்ப வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக கனமழையும் தீவிரமாக இருக்கும். 10 சென்டிமீட்டர் முதல் 13 சென்டிமீட்டர் வரையிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வட தமிழக கடலோர பகுதிகளாகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், அநேக இடங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். அதனால 17லிருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் குறித்து கொள்ளுங்க. மிக கனமழை தீவிரமாக இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு, அதாவது இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த நேரங்களுக்குள்ளதான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு 8 மணிக்கு மேல விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அப்போ சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லாமே இரவு நேர மழை வாய்ப்பாக தான் எதிர்பார்க்கிறோமே தவிர, பகல் நேரங்களிலோ இல்லை மாலை நேரங்களிலோ மழை கண்டிப்பாக வரப்போறதில்லை. அடுத்ததா நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள், இரவு 7 மணிக்கு பிறகு இங்கெல்லாம் நமக்கு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். ஏன்னா வேலூர் மாவட்டங்களில் ஏற்கனவே பரவலாக நல்ல மழை பொழிவு. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி போலூர், செங்கம், சேத்பட்டு, ஆரணி, வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு நமக்கு மழை சற்று அதிகரிக்க போகுது. இனி வரும் நாட்களில் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் மழை எதிர்பாருங்க. வெறும் ஓரிரு இடங்கள்ல மட்டுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துரும். இந்த லேசான மழை, மிதமான மழை, இது எல்லாமே நமக்கு ஓய்வு கொடுக்க போகுது. வரப்போகிறது எல்லாமே கனம் முதல் மிக கனமழை தான்.
சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடைவெளி விட்டு மழை பொழிவுகள் இரவு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பாலான பகுதிகளுமே இரவு நேர மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்ததா டெல்டா மற்றும் தென் மாவட்ட இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். அதாவது மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவும், அது வரைக்கும் செப்டம்பர் 16 வரைக்கும் இந்த இடங்கள்ல மிதமான மழை தான். அதாவது கொஞ்ச நேரம் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும். நீண்ட நேரம் மழை பொழிவு அதிகமாக இருக்க போறதில்ல. ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15 வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு போகும். ஆனால் செப்டம்பர் 16, 17க்கு அப்புறம் உங்களுக்கு மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில், அதாவது அந்த டெல்டா முழுவதுமாகவே அதிக மழையானது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் நிறைய இடங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, இது போன்ற நிறைய இடங்களிலும் தற்போதைக்கு நமக்கு மழை தீவிரம் குறைவாக இருந்தாலும் இனி வரும் நாட்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இந்த 3 மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு மழை நல்லாவே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு குறைவாக இருக்கக்கூடிய பகுதி சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் ரொம்பவே குறைவாக இருக்கு. கவலைப்படாதீங்க, அந்த பகுதிகளுக்கும் நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் வரும் நாட்களில் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. தேனி பகுதிகளில் கனமழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதிகள் மலை பகுதிகளில் கனமழை சற்று வலுவாகவும், மற்ற இடங்களில் மிதமான மழையாகவும், அதைத் தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பகுதியாக சில இடங்களில் குறிப்பாக மலை பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். தென்காசி மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம், பகுதியாக சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில் இருக்கும். கன்னியாகுமரியிலும் அதே போல சில சமயங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில கண்டிப்பா ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்க போறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களில் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வடகிழக்கு பருவமழையில காத்திருக்கிறது. இந்த வருஷம் நமக்கு அக்டோபர் 20ஆம் தேதி போல, அக்டோபர் 20லேருந்து 23க்குள்ள வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. தொடங்கிய கொஞ்ச நாட்கள்லேயே நமக்கு மிக கனமழை எல்லாமே பெய்ய ஆரம்பிச்சிடும். வெறும் வட தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் தமிழ்நாட்டிலும் இந்த வருஷம் அதிக எச்சரிக்கைகள் இருக்கு. புயல் சின்னங்கள் 2 புயல் சின்னங்கள் முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். நவம்பர் மாதங்களிலும் நமக்கு புயல் சின்னங்கள் காத்திருக்கு. டிசம்பரிலும் ஒரு புயல் சின்னம் காத்திருக்கு. இதன் காரணமாக நிறைய இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும். ஆகவே நண்பர்களே உஷாராக இருங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மழை காலம் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் மழை குறித்த தகவல்கள் சீக்கிரத்தில் வெளியாகும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.